ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 3 ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸ் நம்ம எடுக்கலாம். ஒன்று வந்து கண்ட்ரோல்டு டிப்ளாய்மெண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ கண்ட்ரோல்டு டிப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஏஜென்டிக் ப்ரௌசர்ஸ் வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் அப்ரூவ் பண்ணப்பட்ட டாஸ்க்கை மட்டும்தான் அது பண்ணணும். ஸோ அப்ரூவல் வந்து முன்னாடி இருக்கணும். என்னதான் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அது மொத்த அட்டானமஸாக நம்ம விட முடியாது. ஸோ இது அன்ஆத்தரைஸ்ட் யூசேஜ் அண்ட் அந்த ஏஐ வந்து என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அண்ட் செகண்ட், ஒர்க் ஃப்ளோ ரீடிசைன் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா ஏஐ அப்படிங்கிற ஒரு பிளாக்கை இதோட இணைச்சிட்டு நீங்கள் வந்து ஓகே திஸ் இஸ் அன் ஏஐ பவர்டு ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து வெரி தப்பு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குன்னா அது மொத்தத்தையும் தூக்கி போட்டுட்டு புதுசாக நீங்கள் ஏஐ வச்சு அந்த ஏஐ கூட நீங்கள் பில்ட் பண்ணுற ஒரு ஒர்க் ஃப்ளோ இங்கே ஒன்று இருக்கும். அது இந்த மொத்த ஒர்க் ஃப்ளோ தான் உங்களுக்கு தேவையான ஒர்க் ஃப்ளோ, ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணணும். இதை பற்றியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அண்ட் மூணாவது, முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கம்பெனி, இது கம்பெனி ஓனர்ஸுக்கு பேசிக்லி இந்த ஃபஸ்ட்டு 2 வந்து பர்சனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்டர்பிரைசஸ் எல்லாருமே ஆக்சஸ் வந்து ஏஐக்கு கொடுக்கணும்.